கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று உன்னதமானவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். 11ஆம் வசனத்திலே, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய வழிகளில் எல்லாம் நாம் இடறி போகாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் நமக்கு ஆபத்து என்று வரும்பொழுது அவரே நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். அநேக இடங்களிலே நேரங்களிலே நாம் கனவீனப்படுத்தப்படுகிறோம், உதாசீனப்படுத்தப்படுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகளிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவோமானால் அவர் நமக்கு மறு உத்தரவு தருகிறதோடு மாத்திரமல்ல, நம்மை தப்புவித்து நம்மை எந்த இடத்திலே நாம் தலை குனிந்தோமோ அதே இடத்திலே நம்முடைய தலையை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவன் ஒரு மனிதனை உயர்த்த நினைப்பாரானால் அதை தடை செய்வதற்கு யாராலும் முடியாது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஆகவே நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். வேதாகமத்திலே தேவன் அநேக பாத்திரங்களை கனப்படுத்தினார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டான், அவன் பெயர் மிகவும் கனம் பெற்றது என்று சொல்லி பார்க்கிறோம். யாபேசை குறித்து பார்க்கும் பொழுது, யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரிலும் கனம் பெற்றவனாயிருந்தானாம். இந்த யாபேசை தேவன் ஆசீர்வதித்தார். அவனுடைய எல்லையை பெரிதாக்கினார். தீங்கு துக்கப்படுத்தாதபடி காத்து கொண்டார். அவன் எதையெல்லாம் வேண்டிக் கொண்டானோ அதையெல்லாம் தேவன் அவனுக்கு அருளி செய்தார். ஆனால் இந்த யாபேசை பெறும்பொழுது அவனுடைய தாய் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லிதான் யாபேஸ் என்று பெயரிடுகிறாள். ஆனால் துக்கத்தோடு பெற்றவளை துதிக்கும்படியாய் தேவன் கனப்படுத்தினார். அநேக நேரங்களிலே நமக்கு விரோதமாய் இருக்கிற சூழ்நிலைகளை தேவன் நமக்கு சாதகமாய் பயன்படுத்தி நம்மை உயர்த்துவார். நம்முடைய சத்துருக்களை கொண்டே தேவன் நம்மை உயர்த்துவார். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போமானால், எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, அங்கு மொர்தெகாயை ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். ஆனால் இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் இருக்கிறான். இப்பொழுது ஆமான் ராஜாவை பார்க்க வரும்பொழுது ராஜா அவனை பார்த்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் அநேக காரியங்களை சொல்லுகிறான். தான் எதையெல்லாம் ஆசைப்பட்டானோ அதையெல்லாம் சொல்லுகிறான். ஏனென்றால் ராஜா தன்னை தவிர யாரையும் கனப்படுத்த மாட்டார் என்பதிலே அவன் உறுதியாக இருந்தான். ஆனால் ராஜா சொல்கிறார், நீ சொன்ன ஒரு வார்த்தையும் தவறாதபடிக்கு வாசலிலே, அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாயுக்கு செய் என்று சொல்லுகிறார். அவனும் தான் சொன்னபடியே அங்கு செய்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நமக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை கொண்டே தேவன் நம்மை உயர்த்துவார். இப்பொழுது மொர்தெகாயிடம் ராஜா கேட்டிருந்தால் கூட அவன் இவ்வளவு பெரிய காரியத்தை சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் சத்துரு எதை அவனுக்கென்று நினைத்தானோ அதை நம்மிலே தேவன் நிறைவேற்றினார். ஆகவே அப்படிப்பட்ட நல்ல தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே நாமும் நேகரை கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுவோம். தேவனை நாம் கனப்படுத்துகிறவர்களாக இருப்போம். நம்முடைய பொருளாலும் நம்முடைய எல்லா விளைவின் முதற் பலனாலும் தேவனை கனம் பண்ணுவோம். சங்கீதக்காரன் 22ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்திலே, யாக்கோப்பின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். நாம் தேவனை கனப்படுத்துவோம். நம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய செயலினாலே தேவனுக்கு பிரியமாய் இருப்போம். அப்பொழுது தேவன் நமக்கு உதவி செய்து நம்மை தப்புவித்து நாம் எந்த இடத்திலே தலை குனிந்தோமோ அந்த இடத்திலே நம்முடைய தலையை நிமிர பண்ணி நம்மை கனப்படுத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதை செய்ய உடைய கரத்தினாலே நாங்கள் கனம் பெற ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.